பல ஆண்டுகள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்திருப்பதோடு அவற்றை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கும் சில மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செந்நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய அகோனிட்டம் பால்மேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல் வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செந்நாபியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடும் போது அல்லது போர்க்காலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செந்நாபியுடைய அந்த கிழங்கை எடுத்து நல்லா அரைத்து வாள்களில் ஈட்டி முனைகளில் பூசி அதை எரிய ஆரம்பிப்பாங்க. அது குத்தப்படும் போது அந்த விலங்கு மயக்கமடைந்து விடும்போது அதை பிடித்தோ அல்லது போர் வீரர்களை காயப்படுத்துவதற்கு ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த ஒரு முக்கியமான பொருளாக இதை நிறைய புத்தகங்களில் நிறைய ஹிஸ்டாரியன்ஸோட ரெஃபரன்ஸில் நம்ம இதை பார்க்க முடிகிறது. இந்த செந்நாபியை பொறுத்தவரையிலும் இதை மருந்துக்காக பயன்படுத்துகின்ற வழக்கம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்திலும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி, சீன மருத்துவத்திலும் சரி குறைந்தது 1000 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய புராண இதிகாச புத்தகங்கள்லேருந்து நம்ம பார்க்க முடிகிறத பார்க்குறோம். இந்த செந்நாபியுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சலை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது இந்த செந்நாபி. குறிப்பாக வாதஜுவரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். வாதஜுவரம்ங்கிறது கிட்டத்தட்ட அதோட சிம்டம், அதோடைய பக்க விளைவுகள் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கிட்டத்தட்ட இரத்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட, டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சலில் எந்த வகையான சிம்டம்ஸ் இருக்கோ அதே வகையான சிம்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நோய்க்கு தான் வாதஜுவரம் அப்படின்னு பேர். எலும்பு ஜுவரம்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகின்ற எலும்பு ஜுவரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இந்த செந்நாபி. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பசுங்கோமியத்தை எடுத்து செந்நாபியை துண்டு துண்டாக வெட்டி அதை பசுங்கோமியத்தில் ஊற வைப்பாங்க 7 நாட்கள். அதன் பிறகு இதை எடுத்து அரைத்து பார்க்கும்போது சிகப்பு கலந்த வெண்மை நிறமான சூரணம் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். இதை நேரடியாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு பழக்கமும் உண்டு, அல்லது புடம் போட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கமும் உண்டு. ரொம்ப சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் இன்டகிரேட்டட் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நிபுணர்கள், குறிப்பாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அவர்களுடைய அனுபவங்களை, அவர்களுக்கு நம்ம ஆயுர்வேத சித்த மருந்துகளில் இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜான் ஃப்ராங்க்லின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 47 வருடங்களாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், குறிப்பாக இயற்கை மருந்துகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவர் ரொம்ப அழகாக அவரோட பேட்டியில் சொன்னார். இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளாக இருக்கட்டும், இன்றைக்கு கொடுக்கக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருந்துகளாக இருக்கட்டும், நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் புற்றுநோய்க்கு எந்த விதமான தாக்கமும் கொடுப்பது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு அவர் சொல்கிறாருன்னா, கொடுக்கக்கூடிய வேதியியல் மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல திசுக்களையும் அழிக்கிறது, கெட்ட திசுக்களையும் அழிக்கிறது அப்படிங்கிறது போகும்போது 1 பங்கு கெட்ட திசு இருக்கும்போது 100 பங்கு நல்ல திசுக்களை அழிக்கிறது அப்படின்னு வரும்போது புற்றுநோய் சிகிச்சையினாலேயே புற்றுநோயாளிகள் இறந்து போகின்ற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையை தெரிவித்தார். ஆனால் அதில் ரொம்ப குறிப்பாக இந்த செந்நாபியை பற்றிய ரொம்ப அழகான அவரோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சிலது சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செந்நாபியிலிருந்து எடுக்கக்கூடிய 6 மூலக்கூறுகள் எவ்வாறு புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது சொன்னார். அதில் குறிப்பாக ஒரு ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் இந்த செந்நாபியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு, அந்த மூலக்கூறுடைய முக்கியமான வேலை என்னவாக இருக்குன்னா மற்ற மூலக்கூறுகளை
பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய திசுக்களுக்கு எடுத்து சென்று அந்த பாதிப்படைந்த திசுக்களை குணப்படுத்துகின்ற வேலையை இந்த மூலக்கூறு செய்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன காரணம்னு சொன்னார்னா, ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ், குறிப்பாக இந்த ஹஸ்தி ஜுவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத ஜுவரம்னு சொல்லக்கூடிய அதோட சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தாவரத்தை செலக்ட் பண்ணி அதற்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து ஆராயும் போது அவரே ரொம்ப அசந்து போயிட்டு தான் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மெஷின்ஸோ அல்லது எதுவுமே கிடையாது, மைக்ரோஸ்கோப் கூட அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மூலக்கூறுகள் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி டிஎன்ஏ லெவலில் இருக்கக்கூடிய திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலக்கூறுகளை அழிக்கிறது, அதே போல் உடலை பாதிக்காமல் எப்படி அந்த பர்டிகுலர் ஆர்கனில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீக்க உதவுகிறது அப்படிங்கிறத எப்படி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த செந்நாபியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. குறிப்பாக செந்நாபியை புடமிட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், 100 மில்லிகிராம் அளவுக்கு அந்த சாம்பலை எடுத்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலில் குறையிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் புற்றுநோய் சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் ஒரு கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ அல்லது அறுவை சிகிச்சையோ செய்து கொண்டு மீண்டும் புற்றுநோய் வருமா அப்படிங்கிற கவலையில் இருப்பவர்கள் கூட இந்த செந்நாபியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய மூலக்கூறு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை வெறும் ஒரு 100 மில்லிகிராம் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அது புற்றுநோய் மீண்டும் வராமல் தடுப்பது மட்டுமல்ல, புற்றுநோயில் உண்டாக்கக்கூடிய திசுக்களை உடலில் குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 4000 5000 வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவ முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜிஸை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணும்போது அதை பிரித்து புரிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த செந்நாபி அப்படிங்கிறது அஸ்திகத ஜுரம்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு உடல் சோர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு. இந்த உடல் சோர்வு ஏற்படும் போது எந்த வேலையுமே செய்ய பிடிக்காமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு சுத்தி செய்யப்பட்ட அல்லது பஸ்மம் செய்யப்பட்ட இந்த செந்நாபியை எடுக்கும்போது உடல் ஆரோக்கியம் நல்ல அளவில் முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த செந்நாபியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று. தகுந்த மருத்துவ ஆலோசனைப்படி சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கல்வி என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமை. பள்ளிக்கு செல்வது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லா குழந்தைகளும் கற்க வேண்டும் என்று சொல்வது வேறு, எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு சென்றுதான் கற்க வேண்டும் என்பது வேறு. இரண்டுக்கும் இடையில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு பள்ளி என்பது ஒரு பொதுவான பாடத்திட்டத்தின் கீழ் அமைந்தது. பொதுவான கற்பித்தல் முறை, பொதுவான தேர்வு முறை, அங்கே எழுதுவதற்கான பயிற்சி அல்லது மனப்பாடம் செய்வதற்கான ஒரு நிர்பந்தம், இப்படி பல்வேறு விதமான ஒரு முறைப்படுத்தப்பட்ட கட்டுக்கோப்பான அமைப்பின் கீழ் பள்ளியும் அது சார்ந்த கல்வி திட்டமும் செயல்படுகிறது. அப்படி இருக்கிற போது மதிப்பீடு செய்வது, தேர்வுகள், இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள், சிலபஸ் முடிப்பது, அதன் அடிப்படையிலான மாதாந்திர தேர்வுகள் என்றெல்லாம் பல்வேறு விதமான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கான அமைப்புக்குள் நம்முடைய பள்ளிகள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பல குழந்தைகளால் இந்த அமைப்பிற்குள்
உள்ளே முழுமையாக வர முடியவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி அமைப்பினுடைய இந்த நெருக்கடிகள், கட்டுத்திட்டங்களுக்குள் உட்பட முடியாத குழந்தைகள், அவர்கள் பல சமயங்களில் பள்ளியை மறுக்கக்கூடிய குழந்தைகளாக, பள்ளிக்கு செல்ல மறுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய குழந்தைகளை வற்புறுத்தி கொண்டு போய் பள்ளிகளில் விடுகிறோம். ஆனால் உண்மையில் இது சரிதானா? இதற்கு எந்த மாற்றும் இல்லையா? நிறைய நேரங்களில் குழந்தைகள் நிர்பந்தம் காரணமாக பல குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் மிகவும் மந்தமாக அமர்ந்திருக்கிறார்கள், விலகி இருக்கிறார்கள், பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள், தேர்வுகளை அவர்கள் முறையாக செய்வதில்லை, அவர்களுக்கு தொடர்பியல் சார்ந்து பல மனச்சிக்கல்கள் உருவாகின்றன என்றெல்லாம் மருத்துவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த கல்வி அமைப்பு என்பது குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக விதிவிலக்கான குழந்தைகளுக்கு மாற்று பள்ளிகள் தேவை, மாற்று கற்பிக்கும் சூழல் தேவை. இப்பொழுது ஹோம் ஸ்கூலிங் என்று சொல்லக்கூடிய வீட்டிலிருந்தே பயிற்றுவிக்கக்கூடிய முறை பற்றி பேசப்படுகிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் விரும்பிய வண்ணம் கற்றல் என்பதை சில பள்ளிகளே கூட அவர்கள் தங்களுடைய ஒரு கற்பித்தல் முறையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது உதாரணமாக ஒரு குழந்தைக்கு படிப்பதில் நல்ல ஆர்வம் இருக்கும், ஆனால் அவர்களால் எழுத முடியாது, எழுதுவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். அந்த எழுத்துக்களை வரிவிடுவங்கள் என்றால் நம்முடைய மூளை அமைப்பில் ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள், நம்முடைய மன அமைப்பில் இருக்கக்கூடிய சில அழுத்தங்களின் காரணமாக எழுதுவது பிரச்சனையாக இருக்கும். சில குழந்தைகள் இந்த பாடங்களை படிப்பது, மொழியை கற்பதை விட வரைவது, இசை சார்ந்த விஷயங்கள், நுண்கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள். வேறு சிலர் விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்களுடைய மனம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் நாடி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அதற்கெல்லாம் அந்த பள்ளியில் வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்பது அது ஒரு பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும், தேர்வுகளின் அடிப்படையிலானது, பாட புத்தகங்களின் அடிப்படையிலானது. அப்படி இருக்கிற போது இப்படி விதிவிலக்கான குழந்தைகளை அவர்கள் விரும்பிய வண்ணம் கற்பிப்பதும் கற்றுக்கொள்ள செய்வதும் மிக மிக முக்கியம். அதனால் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றுப்பள்ளிகளை பற்றி பேசுகிறோம், வீட்டிலிருந்தே பயிற்றுவிப்பதை பற்றி பேசுகிறோம். இதற்கு மிக மிக முக்கியமான ஒரு முதன்மையான தேவை என்பது, ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்ல மறுக்கிறது என்றால் அது பள்ளிக்கு செல்ல மறுப்பது தொடர்பான ஒரு குற்ற உணர்வை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும், ஒரு மன உணர்வை ஏற்படுத்தாமல் இருக்க, மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு ஒரு அவமான உணர்ச்சியை நாம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் அதை செய்கிறோம். பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது என்பது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் போல் அந்த குழந்தையை நாம் உணரச் செய்கிறோம். மாறாக அந்த குழந்தையை விரும்பிய வண்ணம் சிறிது சிறிதாக அதனுடைய மன இயல்புப்படி நாம் வீட்டிலிருந்தே கற்பிக்கலாம். பிறகு போர்டு எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய பள்ளி தேர்வுகளை நாம் அவர்களை எழுத செய்யலாம். அப்படி எழுதுகிற போது பள்ளிக்கு செல்லாமலேயே தேர்வுகளை எழுதுவதற்கான வாய்ப்புகள் என்று இருக்கின்றன. அவற்றை நாம் பயன்படுத்தலாம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இளமை காலத்தை நான் திரும்பி பார்த்தால் நானே அப்படி படித்து வந்த ஒருவன் தான். நான் 5ஆம் வகுப்பிற்கு மேல் நான் பள்ளிக்கு செல்லவில்லை. செல்லாத நாள் நான் கற்பதை நிறுத்தவில்லை. நான் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறேன். படித்தபடி என்னுடைய 8ஆம் வகுப்பு தேர்வை நான் தனிப்பட்ட முறையில் எழுதுகிறேன். பிறகு 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிறேன். பிறகு 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிறேன். அதற்கு பிறகு கல்லூரியிலும் ஒரு பட்டத்தை நான் சுயமாக படித்து, சுய கற்றலின் மூலமாக படித்து பெற்ற பிறகே நான் ஒரு வழக்கமான ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்று படிக்கிறேன். அப்படி இருக்கிற போது எனக்கு கிட்டத்தட்ட அந்த கல்வி என்கிற அந்த விஷயத்தை கடந்து வருவதற்கு பள்ளிகளோ கல்லூரிகளோ கட்டாயமாக இருக்கவில்லை. அது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆதாரமான ஒரு நிர்பந்தம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த சுய கற்றலின் மூலமாக, நிர்பந்தங்கள் இல்லாமல் கற்பிப்பதன் மூலமாக நம்முடைய மனம் இயல்பாக வளர்ச்சி அடைகிறது. அப்படி வளர்ச்சி அடைகிற போது நாம் நிறைய மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும், புத்தகங்கள் படிக்க முடியும், நாம் விரும்பிய வண்ணம் நம்மை உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மாறாக எப்போதும் நிர்பந்தங்களுக்கு உட்பட்ட ஒரு ஜாடிக்குள் எல்லா விதமான மலர்களையும் அடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமல்ல. சில மலர்கள் அந்த ஜாடிக்குள் அடங்க முடியாததாக இருக்கும், சில மலர்கள் பிரம்மாண்டமானதாக இருக்கும், சில மலர்கள் ஒரு ஜாடியினுடைய அளவுகளுக்கு உட்படாததாக இருக்கும். அந்த மலர்களை அதனதன் வழியில் நாம் பூக்க விடுவதும் அதனதன் அடிப்படையில் வளர விடுவதும் தான் நாம் ஒரு இயற்கையான விஷயமாக இருக்க முடியும். ஆனால் கல்வி என்பதை நாம் ஒரு தண்டனையாக மாற்றுகிறோம், நிர்பந்தமாக மாற்றுகிறோம், அது ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக நாம் மாற்றுகிறோம். கல்வி என்பது கடமை அல்ல, அது உரிமை. அந்த உரிமையை நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் நிலைநாட்டலாம்.
அதையும் மனித உரிமை மீறல்களில் ஒன்றாக நாம் நம்முடைய இயல்புக்கு புறம்பாக கல்வியை நாம் திணிக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சலீம். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு வலிகளோட மக்கள் இருக்காங்க, அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னும் போது எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் டாக்டர். நம்ம எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த தேய்மானம் இதெல்லாம் ஒரு 60 வயது 50 வயது கடந்தவர்களுக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ் வரும்போது, ஆக்சிடென்ட்ஸ் வரும்போது தான் இந்த ஆர்த்தோ அப்படிங்கிற இந்த துறையோட முக்கியத்துவமே இருந்திருக்கு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறு வயது அப்படின்னா ஒரு 25-30 வயது இருக்கிறவங்களுக்கு கூட முதுகுவலி, பேக் போன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்குறோம். எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு 40ஸ்லேயே வரக்கூடிய ஒரு சூழலும் நம்ம பார்க்குறோம். இது எதனால் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் ஒரு பக்கம் பேசணும். அதை தாண்டி அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துறையும் இன்னைக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பல நிலைகளில் கடந்து போன ஒரு ஸ்டேஜஸ்லேயும் அறுவை சிகிச்சை மூலமாக அதை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும். ஓரளவுக்கு என்ன இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியமே நிறைய இருக்கு அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லுது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இந்த எலும்பு முறிவு சார்ந்தும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் டாக்டர். முதல்ல அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வயதான நிலை தாண்டி இன்னைக்கு சாமானிய மக்கள், இளம் வயதினர் எல்லாருக்குமே ஒரு அதிகப்படியான ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷோல்டர், கழுத்து வலி, பேக் போன் பிரச்சனை. இது இவ்வளோ தூரம் காமன் ஆகிறதுக்கான ஒரு காரணம் என்ன டாக்டர்? நம்ம வந்து இப்போ எங்களுடைய அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதுல முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 10-20% தான் எங்களுக்கு வருவாங்க அந்த முதுகுவலி, கழுத்து வலியெல்லாம். இப்போ சமீப காலமாக ஒரு கடந்த 5 வருடமாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு மோர் தென் 40%, 40% மேலே வந்து கழுத்து வலி எடுத்துன்னு வராங்க. அதுக்கு காரணம் நம்முடைய இந்த லைஃப் ஸ்டைலுங்கிற பார்க்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையாவுடைய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் கழுத்தை மடக்கி வச்சுக்கிட்டே பார்க்குறது. அப்புறம் வந்து வேலைப்பளு வந்து அதிகமான வேலைப்பளு, அதாவது நார்மலாக 8 மணி நேரம் வேலை பார்க்குறப்பல 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறது. அப்புறம் அதிகமான பளு தூக்குறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், நம்ம குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க உடல் எடையை மீறி அந்த பேகு, ஸ்கூல் பேக்கே பார்த்திங்கன்னா அவங்க எடை வந்து 15 கிலோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் பேக் வந்து நார்மலாக உலக ரீதியாக வந்து அவங்க வந்து 20% எடைக்கு மேலே தூக்கக்கூடாது. இவங்க பார்த்திங்கன்னா அவங்க எடைக்கு எடை வந்து அந்த பேக் வச்சுட்டு அவங்க நடந்து ஸ்கூலுக்கு போகிறது. இதனால மாதிரி காரணங்கள் லைஃப் ஸ்டைல்னால தான் இப்போ அந்த இது அதிகமாக ஆயிடுச்சு. அந்த இதுக்குரிய சம்மந்தப்பட்ட வயதானவங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பலவிதமான புற்றுநோய், அப்புறம் வந்து அவங்களுக்கு வயதினால் வர தேய்மானம், அவங்களுடைய ட்ராவல். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ காரில் 8 மணி நேரம் போகிறது, பஸ்ஸில் 8 மணி நேரம் போகிறது, சாலைகளுடைய இது மேடு விடுறது, ஒரு பஸ்ஸு தூக்கி பிடிச்சிருக்க வயசானவங்களுக்கு டக்குன்னு ஒரு எலும்பு இதாயிரும். இந்த மாதிரி காரணங்கள் வந்து இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் நிறையா வருது. ஓகே, இப்போது எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலும்பு முறிவு அப்படிங்கிறதும் தேய்மானம் அப்படிங்கிறதும் சின்ன வயசுலேயே ஒரு கோளாறு அப்படின்னா இந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் அதிகப்படியான வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ முதுகுவலி, கழுத்து வலிக்கு வந்து மெயினாக வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆரம்பித்தா குழந்தைகளுக்கு வந்து லீஷர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் அதனால் வரலாம், அதிகமான எடை தூக்குறது ஒன்று வரலாம், கிருமிகள்னால் வரலாம், சில சமயம் ஜெனட்டிக்னு சொல்லி பிறவியிலே வர குறைபாடுகள் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வெளியே தெரிய ஆரம்பித்து அதனால் வரலாம்.
அதே இது அடோலசன் பாரு அந்த 20 வயசுலேருந்து 40 வயசு அந்த 30 வயசு அதில் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது, கனமான வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் அடிபடுறது. நிறைய விபத்தில் வந்து இப்போ மேலேருந்து விழுவுறாங்க, அந்த மாதிரி வந்து விபத்து. பைக் ஓட்டுறாங்க இல்லையா, நிறைய மேட்டோடத்தில் நிறைய நேரம் பைக் ஓட்டுறது. 40 வயசுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில எல்லா வயசுலையுமே கிருமிகள், இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிற இந்த காச நோய் சம்மந்தப்பட்ட வந்து இப்போ நிறையா வந்து நுரையீரலுக்கு பதிலாக நுரையீரலில் ஒரு சப்டிலாக இருந்துட்டு எலும்புகளில் நிறையா எஸ்பெஷலி வந்து முதுகில் பாதிக்குது. எஸ்பெஷலி ரெசிஸ்டன்ட் டிபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிபி வந்து அரைகுறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஒரு சப்டிலாக இருக்கும். அது வந்து இப்போ முதுகில் எலும்புகளில் அந்த மாதிரி அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. டியூபர்குலோசிஸ்ங்கிறது அது கிருமிகள் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வயதான தேய்மானங்கள் ஏற்கனவே நான் அந்த மாதிரி அதாவது ஒரு அப்நார்மல் ஆங்கிளில் உட்காந்து வேலை பார்க்குறது, போதிய உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, போதிய இந்த கால்சியம் சத்து என்பது சுண்ணாம்பு சத்து அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்கள்னாலையும் வயதுனாலையும் வர்ற அந்த தேய்மானங்கள் இருக்கு இல்லையா. அதனால் வந்து இன்னொன்று நம்முடைய பாப்புலேஷன் வந்து இப்போ ரொம்ப வயதானவருடைய பாப்புலேஷனாக கூட்டிகிட்டு வருது. முதல்ல வந்து ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க 50 வயசு இருந்து இப்போ 65 வயசு, இப்போ நிறைய 70 வயசு 80 வயசு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முதுகில் கூணல் விழுகிறது. அவங்களுக்கு ஈஸியாக வீட்டில் வந்து ஒரு வழுக்கு தரையிலையோ ஒரு கிச்சன்லையோ அந்த மாதிரி வழுக்கி விழுந்து முதுகில் அடிபடுறது. பஸ்ஸில் போகும்போது வந்து அவங்க ஏற்கனவே எலும்பு பலகின ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க அதில் உள்ள. ஸோ பஸ்ஸில் போகும்போது ஒரு மேடு இடத்துல தூக்கி போடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு அந்த முதுகு வந்து எலும்பு வந்து முறிஞ்சு ஏற்படும். ஸோ இதனால் வர வழிகள் அதிகம். இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் வேறு காரணங்கள் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னா ஒன்று எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கண்டிஷன் தாண்டி வேறு விதமான கிருமிகள்னாலையும் நம்ம எலும்பு பாதிப்பு இப்போ அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஒன்னொன்றையும் விரிவாக பேசலாம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி இந்த கழுத்து, தோள்பட்டை, பேக்போன் இந்த பாதிப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பேக்போன் இந்த ஸ்பைனல் கார்டு அதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் இன்னைக்கு நிறைய பேசுகிறது வந்து என்னென்னா லம்பார் ரீஜன் பெயினை சொல்கிறாங்க, இல்லைன்னா இங்கே நெக் சைட்லன்னு. இந்த L4 L5 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு, மருத்துவத்துறை தான். இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது ஏன் யாருக்கு ஏற்படுது, இதோட தீவிரம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த L4 L5 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காரணம் என்னென்னா அதுதான் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிற வர அந்த ஜவ்வு விலதுன்னு சொல்லுவாங்க. அது காமனஸ்ட் ஏரியா வந்து அந்த L4 L5 தான். ஸோ அதில் தான் வந்து மோர் தென் 60% டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர்றது வந்து லம்பார் ரீஜன் வந்து L4 L5 ஆகும். ஒரு 20% L5 S1 அந்த மாதிரி தான் ஜங்ஷன். ஏன்னா நம்ம வளைஞ்சு உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த உட்கார்ற ஸ்பேஸ் வந்து அதில் தான் போய் ஹையஸ்ட் ப்ரெஷர் அந்த டிஸ்கில் வரும். அதே மாதிரி கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த C5 C6 சொல்லுவாங்க. நம்ம அதிகமாக திருப்புறது, கழுத்து திருப்புறது, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே அதிகமான மூவ்மெண்ட் உள்ள ஏரியா இந்த C5 6. ஸோ அங்கே தான் காமனாக டிஸ்க். அதனால தான் இந்த C5 6 சொல்லுவாங்க, இல்லை L4 5 சொல்லுவாங்க. அது காரணம் அந்த பாதிப்புடைய லெவல். இப்போ என்ன ஆச்சுன்னா முதல்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது வந்து கனமான வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. குனிஞ்சு கனமாக திடீர்னு தூக்குறது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு மாற்றினா அதில் எல்லா ஜாமானையும் தூக்கணும். பொதுவாக எப்பவுமே வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்தா ஒன்றும் செய்யாது. புதுசாக ஒரு வேலையை தூக்குறது, ஒரு 20 கிலோ தூக்குறப்ப 30 நான் பாரு தூக்கி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு வேலையை செய்யும்போது இந்த மாதிரி பாதிப்பு வர காரணம் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு வலி முதுகு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இல்லை 20 வயசு வரைக்கும் பிள்ளைகள்லாம் விளையாடுது, தலையிலனால ஒன்றும் செய்யாது. 30 வயசுக்கு மேலே லேசாக குனிஞ்சு ஒன்று எடுப்போம், டக்குன்னு பின்னாடி பிடிச்சிக்கிறோம். காரணம் என்னென்னா இயற்கையாகவே 30 வயசுக்கு மேலே நம்முடைய பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிடும். தேய்மானத்துடைய ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் 30 தான் ஆரம்பிக்குது. நம்ம உடம்புல மூளையிலேருந்து கீழே கால் எலும்புலேருந்து எல்லா ஜவ்வுமே எல்லா செல்களுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். தேய்மானத்துடைய ஆரம்ப ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க்குங்கிறது 30 வயசுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், 30 வயசுக்கு மேலே டைட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆங்கிளில் குனிஞ்சாலோ ஏதாவது பளு தூக்கினாலோ இல்லை வேலை உட்காந்தே பார்க்குற 8 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம உட்காந்த போது அந்த வேலை கம்ப்யூட்டர் ஃபோன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வத்தில் நம்ம வந்து அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம பாடியே டைட்டாகவும் அதுக்கு குறிப்பிட்ட ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனை இப்போ கூடுறதுக்கு காரணம் நம்முடைய லைஃப் ஸ்டைல். அதுதான் ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ அந்த பாதிப்புனால என்ன ஆகுது, இப்போது நார்மலாக அவரோட வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது நம்முடைய தொடர்ந்து வேலை செய்ய நம்முடைய தன்மையை பாதிக்குது. அது நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க பார்க்க முடியாமல் போகிற ஸ்டேஜ் ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் 3 மாதம் 6 மாதம் வேலை பார்க்க இருந்தால் யாரும் தொடர்ந்து வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த டிஸ்க்குங்கிற ப்ராப்ளங்கிறது தடுக்கக்கூடிய ஒரு நோய். அது கிருமிகள் அதே மாதிரி கிருமிகள்னால வர பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபிங்கிறது வந்து ஒரு நுரையீரலோட நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த நுரையீரலில் வந்து ரெசிஸ்டன்ட் டிபின்னு இப்போ நிறையா வருது. அந்த மாதிரி அந்த காச நோய் கிருமிகள் வந்து எலும்பை பாதிக்குது. இதுவும் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இது வந்து குழந்தைகளையும் வயதானவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த கிருமிகளுடைய பாதிப்பு அதிகமாக வருது.
ஸோ அந்த இதனால் வந்து பாதிப்புன்னு இப்போ வந்து ரீசெண்டாக கூடிக்கிட்டு இருக்கு அந்த கிருமிகளால் வர்ற பாதிப்பு. மூணாவது முக்கியமான காரணம் நம்மளோட வயதான மக்கள் அதிகமாகிறதுனால வர்ற கால்சியம் சத்து கம்மி, அப்புறம் எலும்புடைய தன்மை, எலும்புடைய ஸ்ட்ராங்னஸ் சொல்லுவாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்கிற அந்த இதனால் வந்து நிறையா வந்து வயசானோடைய பாப்புலேஷன் கூடுறதுனால அவங்களுக்கு ஒரு அந்த பாதிப்புகள் கூட வருது. எல்லாருமே முதுவலி வலி இல்லைன்னு சொல்லாத ஆளே கிடையாது. 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தடையாத வாழ்க்கையில் அவங்க இடுப்பு வலியோ முதுகு கழுத்து வலியோ அனுபவிக்காமல் இருக்க மாட்டாங்கிறது அவங்க டேட்டா. இப்போது அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இப்போது இந்த ஒரு தீவிரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாருக்கு இது அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது, யாருக்கு அது இல்லாமல் மருந்து மாத்திரைகள்லையோ இல்லை பலவிதமான ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன் தான் என்ன? அது காரணம் நம்ம வந்து இப்போ எங்கிட்ட வர்றாங்க ஒரு முதுவலினோ கழுத்துலையோ வந்தாங்கன்னா நாங்களே பொதுவாக சொல்கிறது வந்து இப்போ என்னைக்கு ஆரம்பிச்சது, ஒரு 2 நாளைக்கு முதல்ல ஒரு வேலை பார்த்தேன் வலி வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்குது, கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா. பொதுவாக வந்து இந்த இடுப்புவலி முதுகுவலிலாம் சிறிய பாதிப்புனால் வர்றது எல்லாமே 2 நாள்லேருந்து 1 வாரத்தில் குறைஞ்சிரும். என்றைக்கு நம்ம அது பாதிப்பு யோசிக்கணும்னா ஒரு 3 வாரத்துக்கு மேலேயும் தொடர்ந்து இருக்குது, சும்மா இருக்கும்போதே தூங்க முடியலை, இல்லை ஏதாவது ஒரு கைக்கோ காலுக்கோ, இப்போ கழுத்து வலினா கைக்கு ஒரு மரமரப்பு வரும், இடுப்பு வலினா காலுக்கு மரமரப்பு வரும். ஸோ இது வந்து அதனுடைய பாதிப்புடைய அளவு வந்து சிறுசாக இருந்தால் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் சரியாக இருந்தால் அது சிறிய பாதிப்புன்னு இருக்கும். அதே நேரத்துக்கு தொடர்ந்து நம்மளை நார்மலாக நம்முடைய அன்றாட வேலைகளோடு செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குதுன்னா அட் மீன்ஸ் இது வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பரிசோதனைகளாக தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து 10வது படி தான் அறுவை சிகிச்சை. முதல் 9 படி இருக்குது. முதல்ல எதனால் வருது, அதுக்கப்புறம் அதுக்குரிய எளிய பரிசோதனைகள், அப்புறம் அவங்களுக்கு சில மருந்து மாத்திரைகள், இயன்முறை சிகிச்சைங்கிற ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்கறது. இது மூலமாக ஒவ்வொரு படியாக நம்ம தாண்டி 10வது படிக்கு தான் போய் தான் அறுவை சிகிச்சை. ஏன்னா நிறைய பேர் எடுத்தோன்னே எனக்கு வலிக்குது தாங்க முடியல பண்ணிடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம பண்ணுறதில்லை. ஏன்னா காரணம் என்னென்னா அறுவை சிகிச்சை மட்டுமே சிகிச்சை கிடையாது, அறுவை சிகிச்சை மட்டுமே 100% சக்ஸஸ் உள்ளதும் கிடையாது. இப்போ பாரு டிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்க்கு வந்து ஒரு நோயே கிடையாது. டிஸ்க்கு வெளியே வர அளவுக்கு நம்ம தான் நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ராங்காக வைக்காமல் இருக்கோம், இல்லை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணி அதை டிஸ்க்கை வெளியே வர வைக்கிறோம். ஸோ டிஸ்க்கு எடுக்கிறனால அந்த நோயை நம்ம தரணும். நம்முடைய வேலையை மாற்றணும், வேலை செய்கிற முறையை மாற்றணும், நம்முடைய உடல் எடை அதிகமாக இருந்தால் உடல் எடை கம்மியாக பண்ணணும். இந்த மாதிரி எதனால் வருதோ அதை சரி நம்ம ஒரு டிஸ்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அறுவை சிகிச்சை, அதுக்கு மேலே டிஸ்க் இருக்குது, அதுக்கு கீழே டிஸ்க் இருக்குது, அப்போ அடுத்து அதே இதை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகட்டால் அடுத்த டிஸ்க்கு திரும்ப வரும். அப்படியே ஒன்று செஞ்சுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து எதனால் வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்குரிய பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி டேக்கிங் சொல்லுவாங்க. நம்ம அவங்களுடைய இதை வந்து நோயுடைய தன்மையை நாங்கள் பல கேள்விகள் மூலமாக எத்தனை நாளாக இருக்குது, எந்த அளவுக்கு அவருடைய இதை பாதிக்குதுன்னு கேட்போம். ஸோ அது மூலமாக வந்து அதுக்கடுத்து இப்போ அந்த கிருமிகள் இருக்கான்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், ரத்த பரிசோதனை செய்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் உடம்புல கால்சியம் சத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். புற்றுநோயினால் இப்போ நிறையா வந்து அந்த மாதிரி வருது. புற்றுநோய் வந்து உடம்புல வேறு எங்கேயாவது ஒரு புற்றுநோய் இருக்கிறது மூலமாக அது வந்து எலும்புகளுக்கு வந்து செகண்டரி அந்த பரவுதுன்னு சொல்லுவாங்க, அது மூலமாக அந்த மாதிரி வரலாம். இன்னொன்று நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பொலி லம்பார் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையோ லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையோ அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற ஆர்கன் அந்த இதனால் பாதிப்பு வந்து பின்னாடி முதுகு வலியாக தெரியலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, கிட்னி ஸ்டோன் இருந்து பார்த்தா அது பின்னாடி கிராயினில் தான் வலிக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம அவங்ககிட்ட அந்த விசாரிக்கிறது மூலமாகவும் சில பரிசோதனைகள் ஆரம்ப கட்டத்தில் பதிவு இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இன்னமும் அதுக்கப்புறம் நம்மளால் கண்டுபிடிக்கும். இதுலேயே ஒரு 50லேருந்து 70% நோய் எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய் பார்க்குறது மூலமாக முதல்ல அந்த பாதிப்பு என்னன்னு ஒரு வரையறை செய்யணும். அப்புறம் அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்து எளிய சிகிச்சை மூலமாக ஆரம்பித்து ரெஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம், மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம், திரும்ப ரீஹபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்னு நிறையா இருக்குது, அதில் அனுப்பலாம். அதுலாம் குறையலைன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேன் மூலமாகவும் இப்போ அவங்க படுற கஷ்டமும் ஒரே மாதிரி கோரிலேட் ஆனால் தான் அடுத்த அறுவை சிகிச்சைக்கே போகிறோம். இப்போ நம்ம பேக் போன் பற்றி பார்த்தோம். ஒரு அறுவை சிகிச்சை யாருக்கு எந்த காலகட்டத்தில் தேவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த தோள்பட்டை வலி வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். கழுத்துலேயும் தோள்பட்டையிலையும். இன்னும் விளையாட்டு வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பெயின் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல தான் பாதிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மருத்துவராக இந்த ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது என்ன, இது வேறு ஏதாவது ஒரு வியாதிக்கான ஒரு அறிகுறியா, இல்லை தேய்மானம் காரணமாக எந்த காரணங்கள்னால அதிகப்படியான வலிகள் வருது? தோள்பட்டை வலி வந்து தோள்பட்டையினால் வர்ற பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. அப்புறம் ரேடியேட்டிங் ஃப்ரம் கழுத்துலேருந்து வர பாதிப்பு வந்து தோள்பட்டையில் தெரியலாமா, எந்த நரம்பு பாதிக்குதோ. ஒரு C5-6ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த C5-6 வந்து கழுத்தில் கூட அதிகமாக வலி தெரியாது, தோள்பட்டையில் தெரியும். அதே மாதிரி 6-7 டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா கை விரலில் மரமரன்னு தெரியும். ஸோ அது மாதிரி எந்த இது ஒன்று கழுத்துலேருந்து பரவி வர்ற வலி தோள்பட்டை வலி. அப்புறம் தோள்பட்டையிலேயே ஏற்படுற வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்மேனுக்குலாம் ஓவர் யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து ஓவராக அந்த பவுலிங் போடுறாங்க, கனமாக தூக்குறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தோள்பட்டையில் உள்ள ஜவ்வுகள் பாதிக்கப்படலாம்.
மூணாவது வந்து இந்த சர்க்கரை நோயாளி எல்லாத்துக்குமே பெரிய ஆர்த்தைட்டிஸ்னு சொல்கிறப்ப ஒரு டைட்னஸ், கையை வந்து முதுகு பின்னாடி கொண்டு போக முடியாது, கையை மேலே ஃபுல்லாக தூக்க முடியாது, நைட்டு எப்படி படுத்தாலும் கை பார்த்தீங்கன்னா வலிக்கு பயங்கரமா. இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பெரிய ஆர்த்தைட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமன். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவித கிருமிகள்னால பாதிப்புகள் வரலாம். இந்த மாதிரி அதுவும் வந்து கழுத்து வலிக்கு ஈக்குவலாக வந்து எல்லாத்தையும் பாதிக்கப்படும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தோள்பட்ட வலி, அதுலேயும் காமனாக வருது சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதுதான் காரணம். ஓகே. ஸோ இப்போ இதை சரி பண்ணணும்னா நம்ம நெக்கோட கண்டிஷனை எக்ஸாமின் பண்ண வேண்டியது அவசியம். கழுத்து இப்போ தோள்பட்ட வலினா நெக்கையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதனால் அது மூலமாக இதனால் வருதான்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே. அப்புறம் சர்க்கரை வியாதியும் ஒரு காரணம். சர்க்கரை வியாதியில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோள்பட்ட வலியோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு பார்த்தா தெரியும் அந்த சர்க்கரை இருக்கும். அந்த முதல் சிம்டம் கூட சொல்லுவாங்க, அது கூட காரணமாக இருக்கும். ஓகே. ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க சார். இதில் நிறைய விதம் இருக்கிறது, நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் 20-25 இயர்ஸில் கூட இந்த ஒரு வலியோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போகும்போது ரொமாட்டிட் ஆர்த்ரைட்டிஸ்லாம் டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி, இது ஹெரிடிட்டரியா இல்லை இட் கேன் பி ட்ரீட்டடா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் இது நம்மளுக்கு தொடர்ந்து வரப்போகக்கூடிய ஒரு வியாதியா? ரொமட்டாய்டுங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 0 நெகட்டிவ் 0 பாசிட்டிவ்லாம் நிறைய இருக்குது. ஒரு 5 வகையான வெரைட்டி இருக்குது ரொமட்டாய்டில். எதனால் வருதுங்கிறது இது வரைக்கும் 100% கண்டுபிடிக்கல. பட் ப்ராபப்ளி ஜெனட்டிக் டிஎன்ஏ டிஸார்டர்னால வரலாம், ஃபேமிலி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால இருக்குது. ரொம்ப காமன் வந்து யங் ஏஜில் காமன், உமன்ஸ்க்கு ரொம்ப காமன். அது ரொம்ப கோல்டு கண்ட்ரியில் இருக்காங்க, நம்ம கண்ட்ரியில் கூட அதிகமாக கிடையாது. ரொம்ப கோல்டு எக்ஸ்போசர் இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இஸ் வெரி காமன். அது ஒரு முடக்குவாத நோயின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் கீழ்வாதம்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நார்மலாக வந்து கை விரல் மூட்டு, அப்புறம் முழங்கால் மூட்டு, தோள்பட்டை மூட்டு, இந்த மாதிரி மூட்டில் எங்கெங்கே அது அதோடைய பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அந்த மூட்டில் உள்ள ஜவ்வில் உள்ள செல்கள் வந்து அதுவே தன்னைத்தானே வந்து ஒரு ஆப்போசிட்டாக நினச்சிக்கிட்டு வீங்க வைக்கும். இதுக்கு காமனானது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. அதிகாலையில் எந்திரிக்கும் போது நம்ம நிறைய இதை மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பித்து ஃப்ரீயாகி குளிச்சுட்டு இது மாதிரி வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அது வந்து ரொமட்டாய்டோட டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இட்ஸ் எ ப்ராக்ரெசிவ் டிசீஸ். அது வந்து தடுக்க முடியாது. இது வரைக்கும் அதுக்கு க்யூர் கண்டுபிடிக்கல. வி கேன் ஒன்லி கண்ட்ரோல் இட். ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இனிஷியலாகவே வந்து சில ட்ரீட்மெண்ட் மூலமாக அதனால் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் நவீன ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் முழுவதுமாக குணப்படுத்துங்கிறது இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த இதில் வந்து நிறையா இதுக்கே அதோட நோய் எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்குன்னு சில பரிசோதனைகளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த சிகிச்சை மூலமாகவும் எக்ஸசைஸ், இந்த ஃபிசியோதெரப்பி அது மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெமிஷன் சொல்லுவாங்க. முதல்ல சில பேருக்கு அது கண்ட்ரோல் ஆகிரும், 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு திரும்ப லேசாக வரலாம். இந்த மாதிரி வந்து இந்த ரொமாட்டிக் டிசீஸுங்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த வைரல் ஃபீவர்லாம் இப்போ நிறையா சிக்கன்குனியா சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மூட்டு வலி வரும். இந்த போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் வைரல் இன்ஃபெக்ஷன் 3 மாதம் முன்னாடி வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு கஷ்டப்படுவாங்க மூட்டு வலினால. ஸோ அது ஒரு குரூப் ஆஃப் டிஸார்டர்னு சொல்லுவாங்க இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது, இப்போ இந்த மூட்டில் எந்த ஒரு மூட்டுலேயுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக நம்ம இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அட்வான்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிகிச்சை எப்படி நடக்குது? இதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இயல்பு நிலைக்கு அவங்க திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த மூட்டு மாற்றுங்கிறது மெயினாக 2. ஒன்று வந்து வயசானால தேய்மானம் உள்ளவங்களுக்கு, இன்னொன்று விபத்துனால மூட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிற கிரானிக் டிசார்டர் ரொமாட்டிக் டிசார்டர் மூலமாக மூட்டு ரொம்ப தேஞ்சு பொருளில் பண்ணுறதுக்கு. பட் அதில் முக்கியமானது என்னென்னா அந்த மூட்டுடைய செயற்கை மூட்டு, இது இயற்கை மூட்டு இல்லையா, செயற்கை மூட்டுனால அதனுடைய வாழ்வுடைய பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அவங்களுடைய உடல் எடையை பொறுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து இருக்குது. ஸோ வந்து பொதுவாக மூட்டு மாற்றுங்கிறது நாங்கள் போகிறது வந்து 40-50 வயசுக்கு மேலே அப்புறம் தான் பண்ணுறது. யங் ஏஜ் வரவங்களுக்கு மூட்டு மாற்று அதிகம் பண்ணுறதில்ல. பட் இப்போ உள்ள ஒரு சில நவீன இது மூலமாக பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து அதனுடைய லைஃப் ஸ்பேனுங்கிறது வந்து 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து. ஸோ மூட்டு மாற்றுங்கிறது அதுவும் ட்ரீட்மெண்ட்டில் சிகிச்சையில் கடைசி படி தானே தவிர அது முதல் படி அல்ல. அது இல்லாமையே நம்ம ஒரு கனமான வேலை பார்க்குறவங்க, அதிகமாக வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வேலையை மாற்றி பண்ணுறது மூலமாக தே கேன் டாலரேட் த பெயின் அந்த மாதிரி கொண்டு வரும். அது இல்லாமல் மருந்து மாத்திரைகள் நிறையா இருக்குது, சிகிச்சை முறைகள், மற்ற சிகிச்சை மூலம் இப்போ மூட்டிலே சில இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மூட்டு மாற்றுங்கிறது வந்து எவ்வளோ தான் நவீனாலும் அது 2வது காஸ்ட்லி. இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் செய்ய முடியாது. மினிமம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாங்கிறது எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ எல்லாத்துக்கும் பண்ண முடியாது வந்து நம்ம மருந்து மாத்திரை எக்ஸசைஸ் இது பண்ண முடியும். பட் மூட்டு மருந்து எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் அஃபோர்டபிலிட்டி இல்லை அதில். ஓகே. பெண்களை பொறுத்த வரைக்கும் எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதெல்லாம் கிராஸ் பண்ண வரும்போது தேய்மானம் அதெல்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம்.
ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் அப்படின்னா இந்த துறை சார்ந்த பெண்களுக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னா என்ன, பாதிப்புனா என்ன ஏற்படுது? பொதுவாக அவங்களுக்கு மெனோபாஸில் பீரியட் 40-45 வயசுலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மெனோபாஸில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஒன் ஆஃப் த ஸ்டிமுலண்ட் ஃபார் போன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அந்த அப்போ குறைய ஆரம்பித்தோடனே அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெயிட் கொஞ்சம் கூடும், ரொம்ப ஹாட் ஃப்ளஷஸ் சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு வேர்க்கும், ஈஸியாக டென்ஷன் ஆவாங்க. இது எல்லாமே அந்த ஹார்மோன் குறைவான வருது. ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த ஒபிசிட்டி ப்ளஸ் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து எலும்பில் வந்து ஒரு பலகீனம் வரும், ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ளஸ் கால்சியம் சத்து கம்மி. ஸோ இது ரெண்டும் ஆகும்போது என்னென்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் அந்த மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அது இன்னொன்று சேர்ந்துருக்கு சைக்காலஜிக்கல். நம்ம வந்து அந்த ஏஜில் சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு பெயினை வந்து டாலரபிள் லிமிட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நிறைய வலிச்சாலும் தாங்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ஆளும் இருக்காங்க, கொஞ்சமாக வலிச்சாலும் வீட்டில் எனக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்லி அட்டென்ஷன் சீக்கின்னு சொல்லுவாங்க, அதில் இது இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் அந்த பலவித கலவைகள் சேர்ந்தது தான் அந்த ஒரு அவங்களுடைய சிரமத்துடைய காரணம். ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய பேசிக் இதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 45 வயசு 40 வயசுக்கு மேலே இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து பண்ண சொல்கிறோம், பட் அட்லீஸ்ட் உமன்ஸ் வந்து அவங்க 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய ரெகுலர் எக்ஸசைஸ், யோகா அண்டு குட் டயட், கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் நிறையா இருக்குது. இந்த எக்ஸசைஸ் அண்டு கால்சியம் சப்ளிமெண்ட் இது மூலமாக வந்து அந்த பாதிப்புகளை நம்ம நிறைய தடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபுட் எக்ஸசைஸ்லாம் சொல்லும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம தேவைன்னு பார்க்குறோம். ஒபிசிட்டிக்கும் எலும்புக்குமான ஒரு தொடர்பும் இருக்கிறத பார்க்குறோம். அதிகப்படியான வெயிட் இருந்தாலும் அவங்களால சரியாக நடக்க முடியல, ஹீல் பெயின், முழங்கால் வலி, மூட்டு பாதிக்கப்படுதுன்றாங்க. இது எப்படி டாக்டர்? ஒபிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒபிஸாக இருக்கவங்களுக்கு எலும்பு ஒன்றும் பெருசாக இருக்காது, சதைகள் தான் பெருசாக இருக்குல்ல. அப்போ எலும்பு மூட்டுடைய சைஸு அது வந்து தாங்கக்கூடிய சக்தி, அந்த தாங்கக்கூடிய அந்த டார்க்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய எவ்வளோ வெயிட் தாங்க முடியும். ஒரு கையில் நம்ம 10 கிலோ தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் 20 கிலோ தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம கை வலிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மூட்டு என்ன பண்ணுன்னா வெயிட் வந்து 40 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கும் 80 கிலோ வெயிட்டை சமைக்கிறதுக்கும் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு தேய்மானம் சீக்கிரம் வந்துடும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய இடத்துல நடக்க மாட்டாங்க, நிறைய ஓட மாட்டாங்க, நிறைய சைக்கிள் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அதனால் லேக் ஆஃப் எக்ஸசைஸில் நம்ம கால்சியம் சாப்பிட்லாம், பட் அந்த கால்சியத்தை கொண்டு போய் எலும்பில் சேர்க்குறது வந்து நம்முடைய எக்ஸசைஸ் மூலமாக, அந்த மசில்ஸ் அசைகிறது மூலமாக, அதில் வர ரத்த ஓட்டம் மூலமாக தான் கால்சியம் எலும்பில் போய் சேரணும். கால்சியம் எலும்பு இருந்தால் தான் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒபிசி உள்ளவங்க லேக் ஆஃப் எக்ஸசைஸ், எக்ஸசிவ் வெயிட் அந்த மூட்டில் போகிறோம், இந்த ரெண்டும் காரணத்தை அவங்களுக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு மெயினாக சொல்கிறது என்னென்னா, அந்த ஒபிசிட்டி நம்ம வந்து ஒரு சாப்பிட்றது மூலமாக சாப்பிட்றதுல வாங்கிக்கலாம். அவங்க வந்து நிறையா வந்து கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட அதிகமாக சாப்பிடுவாங்களே தவிர பேலன்ஸ் டயட்டுங்கிற மினரல் அண்டு கால்சியம் அதெல்லாம் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக சில பேருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும். ஒபிசிட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ண நினச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு சில ஒபிசிட்டிக்கு. அந்த ஜெனட்டிக்கில் வர்ற ஒபிசிட்டியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜெனட்டிக்காகவே எலும்பு பலகீனமாக இருக்கும். ஸோ இந்த 3 காமனால தான் இந்த ஒபிசி இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஈஸியாக வரும், மூட்டு வலி வரும், முதுகு வலி வரும். கண்டிப்பாக டாக்டர், நிறைய பிரச்சனைகள் பற்றி பார்த்துருக்கோம், அதற்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் அப்படின்னு இருக்குனாலும் மருத்துவம் சார்ந்து பேசும்போது இது தவிர்க்க முடியாது. நோய் வந்ததுக்கப்புறமான இதை நம்ம பார்க்குறத விட அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம இப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணுன்ற ஒரு இந்த கண்டிஷனில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அதில் வந்து வரிசையாக ஒரு 10 நான் வரிசையாக சொல்லிடலாம். முதல்ல வந்து வருமுன் காப்போம் தான். ஒரு டிஸ்க்கு, முதுகுவலி, கழுத்து வலிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த டிஸ்க்குலாம் வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்னா, மெயினாக வந்து திடீர்னு புதுசாக ஒரு வேலையை கனமாக தூக்குறது, அப்நார்மல் ஆங்கில பண்ணுறது, ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்லேயோ பஸ்லேயோ எதுனாலும் ஒரு 1 hour 2 hours முடிஞ்ச எந்திரிச்சு ஒரு 4 ஸ்டெப் நடந்துட்டு வந்து திரும்ப உட்காந்தாங்கன்னா இடுப்புடைய ஸ்ட்ரெயின் குறையும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ ப்ரொஃபஷனலாக அவங்களே சொல்லி தருவாங்க, எவரி 1 hour எந்திரிச்சு கை காலை அசைச்சு ஒரு 2 minutes நடந்துட்டு தான் திரும்ப வந்து உட்காரணும். அது மூலமாக கழுத்து வலியை குறைக்கலாம். அதே மாதிரி சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து தகுந்த பாதுகாப்பு இதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல சொல்லி தேவையில்லாமல் அந்த பாதிப்பு வர அளவுக்கு அவங்கள ரன்னிங், ஜம்பிங் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ இராணுவத்தில் ஆள் எடுக்கிறாங்க, போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிறையா ஓடி, நிறையா தூக்கி, நிறையா ஜம்ப் பண்ணி இது பண்ண முடியாது. அவங்க எப்பயுமே அந்த மாதிரி உள்ள ஐடியா உள்ளவங்க ரெகுலராகவே அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சடனாக வந்து அவங்களுக்கு பாதிப்பு வராது. ஸோ அந்த மாதிரி உள்ளது. குழந்தைகளுக்கு வந்து பையை தூக்குறது, இந்த ஸ்கூல் பேக்குடைய வெயிட்டை குறைச்சோன்னாவே குழந்தைகளுடைய இது குறையும். அன்னைக்கு அவங்களுக்கு பாதிப்பு தெரியாது, பின்னாடி தான் அதனுடைய பாதிப்பு தெரியும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு அப்போ சரி தூக்குறவனும் தெரியல, பட் அது வந்து பின்னாடி அதை பாதிப்பு உண்டாகும். அப்புறம் வந்து முக்கியமானது வந்து ஆரம்பத்திலே வந்து தடுக்க முன்னு பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோயினால் எதுவும் பாதிப்பு வராதுன்னு ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க, முதுகில் எதுவும் பாதிச்சுக்கான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், எப்போயும் அது எக்ஸசைஸ்னு எல்லா இதுலேயும் சொல்லத்தான் செய்கிறாங்க, பட் யாரும் அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும். ஒரு மினிமம் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு மினிமம் 20 நிமிஷம். அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸில் வந்து நீச்சல் இருக்குது பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் வெரி குட் ஃபார் அ போன்.
அதில் நீச்சல் வந்து நல்ல போன் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீச்சல், சைக்கிளிங், இப்போ நடக்க முடியாதுன்னு பார்த்தா சைக்கிள் ஓட்டலாம். வீட்டில் வந்து என்னால் நடக்க முடியாது, மூட்டு வலிக்குன்னு சொன்னால் வீட்டில் யோகா மாதிரி நின்றுக்கிட்டே படுத்துக்கிட்டே செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் தான் வந்து நமக்கு வர்ற மூட்டில் வர்ற எலும்பில் வர்ற பாதிப்பில் நிறைய இது சரிப்படுத்துறது இந்த எக்ஸசைஸ். அப்புறம் பேலன்ஸ் டயட், நம்ம கண்டிப்பாக மினரல், காய்கறிகள், அந்த மாதிரி பச்சை காய்கறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனஃப் மில்க் எடுக்கணும், கால்சியம் எடுக்கணும். சில சமயம் வந்து இதெல்லாம் எடுக்காட்டால் கூட அந்த கால்சியம் உடம்புல சேர்க்கறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது, கால்சியம் சப்ளிமெண்ட் இருக்குது, அதை எடுக்கணும். இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து வருமுன் காப்பும் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு. தவிர வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் வந்து அவங்க அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை திரும்ப சரி பண்ணி போகணும்னு நினச்சா அவ்வளோ ஈஸி கிடையாது. 3 மாதம் 6 மாதம் ஆகும். சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும், சில பேருக்கு நவீனமாக இப்போ வந்து அதுக்காக இப்போ நாங்கள் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நிறைய பேருக்கு பண்ணுறது கிடையாது. அவங்க அறுவை சிகிச்சை ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க திரும்ப பேக் டு நார்மல் லைஃப் போகிறது வந்து ரொம்ப கம்மி, ஈவன் அட்வான்ஸ் டெக்னாலஜி பண்ணாலும். அதனால் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்ன சொல்கிறோம்னா, அறுவை சிகிச்சை நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னேன், 10வது படி தான் அறுவை சிகிச்சை, நீங்கள் முதல்ல பண்ணிடாதீங்க, முதல்ல 9 படி ஏறிட்டு தான் அதை போகணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் சில நவீனம் வந்திருக்கு. இப்போ வந்து ஊசி மூலமாக செலுத்துகிற ஒன்று இருக்குது, நெர் ரூட் இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து அந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன்லாம் நிறையா வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அது செய்கிறது மூலமாக அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுல 10 பேருக்கு 8 பேருக்கு சரியாயிருது, அறுவை சிகிச்சை தேவைப்படல. ஸோ அது வந்து அதாவது அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, சிம்பிளான ஒரு ஊசி மூலமாக ஒரு மிஷின் மூலமாக அந்த இடத்துல ஒரு மருந்து செலுத்துறதுல நிறைய பேர் சரியாயிருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அறுவை சிகிச்சையை தடுக்கிறது முக்கியமானது. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும். வந்துருச்சுன்னா எது சேஃபான மெத்தடோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எடுத்தோடனே நிறைய பேர் தாங்க முடியல எனக்கு அறுவை பண்ணுங்கன்னா அது இது கிடையாது. ஸோ வருமுன் காப்பும் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறது முக்கியமானது. கண்டிப்பாக டாக்டர். எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக இன்னைக்கு இந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பாதிப்பு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இந்த பேக் போன் பெயினால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க, கழுத்து வலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான், நம்மளோட சிட்டிங் போஸ்டர் தான் முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறத விட நம்ம சில விஷயங்களை மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னாலும் இதெல்லாம் வராமல் தடுக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம பராமரிப்பு அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ணாலே பல நோய்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக ஒவ்வொரு நாளுமே வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு என்ன அரிய தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் திருச்செந்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் குலசேகரப்பட்டணத்தினுடைய கொலை வழக்கு பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்களா என்று கேட்டு அந்த செய்திகளை கூட்டத்தில் குறிப்பிட்டார். அந்த பகுதியை சார்ந்த மக்களில் பலருக்கே அந்த வழக்கு பற்றி கூடுதலாக தெரியாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள் என்னும் நூலில் சிவலை இளமதி அவர்கள் அந்த வழக்கு பற்றி விரிவாக எழுதியிருப்பார். அந்த புத்தகம் 1980களிலேயே வெளிவந்து விட்டது. மறுபதிப்புகள் வந்து இப்போது ஒரு புதிய பதிப்பை சென்னையிலே கோடம்பாக்கத்தில் இருக்கிற அலைகள் பதிப்பகம் கொண்டு வந்திருக்கிறது. அதிலே பல்வேறு விதமான சதி வழக்குகளினுடைய செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த குலசேகரப்பட்டண கொலை வழக்கு என்பது. அந்த கொலை வழக்கிலே சிக்கி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் ராஜகோபால். அவருடைய பெயர் இப்போதும் தூக்கு மேடை ராஜகோபால் என்று வழங்கப்படுவதை நாம் அறிவோம். ஆகஸ்ட் மாதம் 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடந்ததை நாம் அனைவரும் படித்திருக்கிறோம். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் அதனை தணிப்பதற்காக அந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே 1942 மார்ச் மாதத்தில் கிரிப்ஸ் என்கிறவரின் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி வைத்தது. அதற்கு கிரிப்ஸ் கமிஷன் என்று பெயர். அதை பற்றி காந்தியார் மிக வேடிக்கையாக ஒரு தொடரை சொல்லியிருக்கிறார். அது ஒரு புகழ்பெற்ற தொடர். இட் இஸ் அ போஸ்ட் டேட்டட் செக் ஆஃப் அ கிரஷிங் பேங்க் என்று காந்தியார் சொல்லியிருக்கிறார். காலாவதியாகி போன ஒரு வங்கியில் பிற்காலத்தில் தேதியிட்டு கொடுக்கப்பட்ட காசோலை என்று சொன்னார். வங்கியே காலாவதி ஆகிவிட்டது. இன்னும் 6 மாதத்திற்கு பிறகு ஒரு தேதியிட்டு ஒரு காசோலையை கொடுத்தால் அதில் என்ன பயன் இருக்கிறது?
எனவே வெள்ளைக்கார அரசாங்கம் என்பதே இரண்டாவது உலகப் போரில் அன்றைக்கு ஏறத்தாழ நொடித்து கொண்டிருந்தது. எதற்காக கிரிப்ஸ் குழுவை அனுப்பி ஒரு சமாதான முயற்சிக்கு இங்கிலாந்து அரசு முயற்சி செய்தது என்றால், இரண்டாவது உலகப் போரில் ஒரு தோல்வி முகத்தை அது அப்போது சந்தித்து கொண்டிருந்தது. குறிப்பாக சொன்னால் 42 மார்ச்சிலே பர்மாவினுடைய தலைநகரம் ரங்கூன், இன்றைக்கு அது மியான்மர் என்ற அந்த நாடு அழைக்கப்படுகிறது, அன்றைக்கு பர்மா, அதனுடைய தலைநகரம் ரங்கூனை ஜப்பான் கைப்பற்றி விட்டது. அப்படியே இந்தியாவுக்குள்ளும் நகர்ந்துவிடக்கூடும் என்கிற நிலை ஏற்பட்ட போதுதான் ஒரு சமாதான முயற்சிக்கு அவர்கள் இறங்கினார்கள். அது பயனளிக்கவில்லை. அதனை தாண்டி இந்தியா முழுவதும் ஒரு வன்முறை போராட்டம், அதை நாம் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். ஒத்துழையாமை இயக்கத்தைப் போல 21 31 நடந்ததைப் போல அல்ல, 42 காந்தியாரே இந்த போராட்டம் அகிம்சையாகத்தான் இருக்கும் என்று என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்ட போராட்டம். எனவே அது ஒரு வன்முறை போராட்டமாகத்தான் வெடித்தது. ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறுந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்று தொடங்கிய அந்த போராட்டம் பல ஊர்களிலும் தண்டவாளங்கள் பெயர்ப்பு, அஞ்சலகங்கள் எரிப்பு என்று பல்வேறு விதமான போராட்டங்களாக வெடித்து கிளர்ந்து எழுந்தது. தமிழகம் அதில் சற்றும் பின்தங்காமல் முன்னணியில் இருந்தது என்பதுதான் இந்த குலசேகரப்பட்டண வழக்கு. தேவகோட்டையில், திருவாரூரில், திருவாடானையிலெல்லாம் அந்த போராட்டங்கள் நடந்தன. பெரிய அளவில் ஆறுமுகநேரி, திருச்செந்தூர், குலசேகரப்பட்டணம், சாத்தான்குளம் பகுதிகளிலே நடைபெற்ற விடுதலை போராட்டம்தான் அந்த வழக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதியே ஆறுமுகநேரியில் தங்கவேல் நாடார் என்கிறவரினுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. KT கோசல்ராம், பெஞ்சமின் போன்ற தியாகிகளெல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அப்போது KT கோசல்ராம் அறிவித்தார், வருகிற 12ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிற ஆறுமுகநேரியினுடைய சந்தை தேடலுக்கு வந்துவிட வேண்டும். என்ன போராட்டம் என்பதை வந்த பிறகுதான் நான் அறிவிப்பேன் என்று சொன்னார். யாரும் எதிர்பார்க்கவில்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். எல்லோரையும் பார்த்து நாம் முப்பழம் நோக்கி நடப்போம் வாருங்கள் என்றார். எல்லோரும் நடந்தார்கள். அங்கே 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களின் மீது கடுமையான சித்திரவதை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த சித்திரவதைகளையெல்லாம் தாண்டி சிறையில் இருந்தார்கள். 15 நாட்களுக்கு பிறகு அடித்து உதைத்து அவர்களை வெளியிலே அனுப்பிவிட்டார்கள். வெளியிலே வந்த அவர்கள் அதனினும் வலிமையான அடுத்த போராட்ட திட்டத்தை வகுத்தார்கள். அதுதான் 1942 செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. ஒரு ஊரில், அதாவது ஆறுமுகநேரியில், சாத்தான்குளத்தில், குலசேகரப்பட்டணத்தில், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான போராட்டம் நடந்தது. ஒரு ஊரில் அஞ்சலகம் தாக்கப்பட்டு அங்கே இருக்கிற பணமெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அஞ்சலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. சாத்தான்குளத்தில் குறும்பூர் என்கிற சிற்றூரில் தொடர்வண்டி நிலையங்கள் கைப்பற்றப்பட்டன. சில இடங்களில் தண்டவாளங்கள் பெயர்க்கப்பட்டன. இந்த குலசேகரப்பட்டணத்தில் ஒரு வித்தியாசமான போராட்டம் நடைபெற்றது. ஒருவரை பாடையிலே பிணம் போல படுக்க வைத்து தூக்கி கொண்டு போனார்கள் நள்ளிரவு நேரத்தில். யாருக்கும் புரியவில்லை. அப்போது அங்கே இருந்த காவல் நிலையத்தில் இருந்த ஒருவர் வெளியில் வந்து, என்னையா யார் செத்து போயிட்டார், ராத்திரி 12 மணிக்கு தூக்கிட்டு போகிறீங்களேன்னு கேட்டார். அவர் பிறந்ததே 12 மணிக்கு. எனவே அவர்கள் தூக்கி கொண்டு போகிற போது என்ன சொன்னார்கள் என்றால், 200 ஆண்டுகள் இவர் இந்த நாட்டை ஆண்டாரியா, திடீர்னு செத்து போயிட்டார். அங்கே இருந்த காவல் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. 200 ஆண்டுகள் இருந்தாரா? யார் அவருக்கு வயது 200ஆ? ஆமாங்க ஐயா, 200 வயசு ஆகிடுச்சு. ஏன் 200 வயசு ஒருத்தர் இந்த ஊரில் இருந்தானா எங்களுக்கு தெரியாமல் என்று கேட்கிற போது, என்ன காரணம், ஏன் செத்து போயிட்டார், யார் அவர் என்றெல்லாம் கேட்டபோது இவர்கள் மெதுவாக உள்ளே வந்து அந்த காவல் அதிகாரிகளோடு பேச்சு கொடுத்து கொண்டே ஒரு பெரிய கூட்டம் காவல் நிலையத்துக்குள் புகுந்து விட்டது. பிணமாக படுத்திருந்தவனும் துள்ளி குதித்து எழுந்து வந்தபோது தான் இது ஒரு நாடகம் என்று காவல் அதிகாரிகளுக்கு புரிந்தது. காவலர்கள் அனைவரையும் கட்டி போட்டார்கள். காவல் நிலையம் தாக்கப்பட்டது. அந்த காவல் நிலையத்தில் இருந்த துப்பாக்கிகள், ஆயுதங்கள் அனைத்தும் அந்த கூட்டத்தினரால் எடுத்து செல்லப்பட்டது. அப்போதுதான் ஒரு பெரிய புரட்சி தென் மாவட்டங்களிலே வெடித்திருக்கிறது என்று அறிந்து மிக கடுமையான காவல்துறையின் ஒடுக்குமுறையால் அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். பலர் கைது செய்யப்பட்டார்கள்.
ஏறத்தாழ ஓராண்டு காலம் அந்த வழக்கு நடைபெற்றது. 1943 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்த தீர்ப்பு வழக்கில் வழங்கப்பட்டது. என்ன தீர்ப்பு என்றால், காசிராஜனுக்கும் ராஜகோபாலுக்கும் தூக்கு தண்டனை. அவர்கள்தான் எதிரிகள் 1, 2 என்கிற வரிசையில் இருந்தார்கள். 2 பேருக்கும் தூக்கு தண்டனை. பெஞ்சமின் உள்ளிட்ட பலருக்கு 100 ஆண்டு கால கடுங்காவல். ஓராண்டு 2 அல்ல, 100 ஆண்டு கால கடுங்காவல். அதற்கு பின்னால் மற்றவர்களுக்கெல்லாம் தங்கவேல் நாடாரிலிருந்து கேடி கோசல்ராமிலிருந்து எல்லோருக்கும் குறைந்தது 5 முதல் 12 ஆண்டுகள் வரைக்குமான தண்டனை. அதுதான் இருப்பதிலேயே குறைவான தண்டனை. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அந்த நீதிமன்றம் வழங்கிற்று. ஆனாலும் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அந்த தூக்கு தண்டனை பெற்றவர்கள் முதலில் வெள்ளைக்கார அரசில் பிரிவி கவுன்சிலினாலேயே அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு, ஆயுள் தண்டனையில் உள்ளே இருந்த ராஜகோபால், காசிராஜன் உள்ளிட்ட அனைவருமே விடுதலை பெற்றதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அந்த குலசேகரப்பட்டணத்தில் நடந்த அந்த விடுதலை போராட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என்கிற கவலையில்தான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் அந்த கூட்டத்திலே சொன்னார், விரிவான செய்திகள் பதிவாகி இருக்கின்றன, நம் இளைய பிள்ளைகள் படித்து அறிந்திடல் வேண்டும். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை, எப்படி முதலீடு வாங்கலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு, அதாவது ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சேவையை பண்ணணுங்கிறது தான் இதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, 2 வாரமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். பிஸ்னஸ் பிளான்ங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். பிஸ்னஸ் பிளான்ங்கிறது வந்து அடுத்தவங்களுக்காக மட்டும் இல்லை, பணம் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, டெவலப் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் சரி, நமக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பிளானை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம ஒரு 10 பாயிண்ட்டை கவர் பண்ணியிருக்கோம், ரெண்டு இதுவாக பிரேக் பண்ணி. ஃபஸ்ட்டில் வந்து அந்த கம்பெனியை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனும், செகண்டில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் ஒன்று வந்து சேல்ஸை பற்றி விஷயத்தை போன வாரத்தில் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறோங்க பேசியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். மார்க்கெட்டிங்கிறது வந்து எல்லாமே ஓரளவு டீட்டெயிலாக நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ பேசுகிறது பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தோடு பேசிகிட்ருக்கோம். மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னு உங்களோட பிஸ்னஸ் பிளானில் எழுதணும். மார்க்கெட்டிங் பிளான்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை SEO பண்ண போகிறீங்களா, இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை பிளாக்ஸ் எழுத போகிறீங்களா, இல்லை வந்து பேனர் வைக்க போகிறீங்களா, டிவி ஆடு கொடுக்க போகிறீங்களா, பேப்பர் ஆடு கொடுக்க போகிறீங்களா, எக்ஸிபிஷன் நடத்த போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு செமினார் மாதிரி ஏதோ நடத்த போகிறீங்களா அப்படிங்கிறத சொல்லணும். இப்போது இந்த மார்க்கெட்டிங் பிளானில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன வந்து ப்ராடக்டை நம்ம விற்கிறோம், இதோட டெரிட்டரி என்னன்னு தெரியாமல் மார்க்கெட்டிங் பிளான் எழுதக்கூடாது, மார்க்கெட்டிங் பிளான் பண்ணக்கூடாது. டெரிட்டரினா நம்ம ஒரு விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, நம்மளோட ப்ராடக்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு போய் சேர்ந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, அது ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட சக்தி இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம ப்ராடக்ட் வேறு ஒருத்தர்கிட்ட வேறு ஒரு ஊரில் போய் சேருதுன்னா அவர் நம்மளை ரீச்சே பண்ண முடியாத நிலமையில் இருக்குது, இந்த ப்ராடக்ட் அங்கே கிடைக்காது, இல்லை நம்மளோட சர்வீஸ் அங்கே கிடைக்காதுன்னா அந்த ப்ராடக்டை அந்த ரூல் வழியாக பண்ணுறது வேஸ்ட்டு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஒரு வந்து எகெயின் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பட்டன் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னிங்கன்னா, இவருக்கு ஒன்றும் பெரிய மார்க்கெட்டிங் தேவை கிடையாது, இருந்தாலும் ஏற்கனவே ஆர்டர் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா, இவர் வந்து ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ பண்ணுறது வேஸ்ட். இவர் முதல்ல யார் டார்கெட்டுன்னு பார்க்கணும். இந்த டார்கெட் வந்து ஒரு 30 பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி இல்லை ஒரு 150 டெக்ஸ்டைல் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ரீச் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா மெயிலிங் லிஸ்ட்டே போதும்.
அதில் டிஜிட்டல் மீடியா வழியாக ஒரு மெயில் வழியாக அவங்கள ரீச் பண்ணுறதுக்கே ஈஸியாக பண்ண முடியும். அப்போ அந்த மெயிலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்னோடய குவாலிட்டி என்ன, எதனால் வந்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் பெனிஃபிட்டாக இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன பிஸ்னஸ் பிளான் அந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் படி நீங்கள் பேசுனீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு வந்து உண்டான ஆர்டரை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த டிஜிட்டல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ பிளாக்ஸ் எழுதுறதுன்னா என்னென்னா, பல இடங்களில் வந்து அங்கங்கே ஒரு ரைட்டப் மாதிரி எழுதி வைக்கிறது. இது ரைட்டப் மாதிரி எழுதி வைக்கும்போது என்ன ஆகும்னா, பிளாக்ஸுங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதும்போது ஆக்சுவலாக இது ஒரு பிராண்ட் பில்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்மளோட இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பிளானில் எழுதும்போது இதையும் இன்டெப்த்தாக சைடில் சொல்லிட்டு வரதுக்கு காரணம், சப்போஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இப்போ அந்த SEO மார்க்கெட்டிங் பிளானில் எழுதும்போது பிளாக்ஸ் அப்படின்னிங்கன்னா நமக்கு பிராண்டிங் வேணுமா, பிராண்டிங்னா நம்மளோட பேர் மட்டும் ரீச் ஆனால் போகிறோம், அவங்க அந்த பேரை கேட்டு வந்து வாங்குற மாதிரி உள்ளது. இன்னொன்று வந்து டைரெக்டாக ப்ராடக்ட்னா அப்படியே வந்து நம்மள்ட்ட கன்சியூம் பண்ணுறது. ஸோ நம்மளோட பிராண்டிங்கு தேவையாக இருந்தால் பிளாக்ஸ் எழுதணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களோட ப்ராடக்ட் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு ரீச் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுனாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா சோஷியல் மீடியா. அதே மாதிரி எஸ்இஓன்னா உங்களோட சர்வீஸையோ இல்லை உங்களோட ப்ராடக்டையோ பேர் போட்டு இன்டர்நெட்டில் தேரக்கூடிய விஷயம் வந்து எஸ்இஓன்னு சொல்லுவோம். இது யாருக்கு வரும்னா, இவங்களா அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒரு வாட்டர் டெக்னாலஜி இருக்குது, இல்லை ஒரு அல்கலைன் வாட்டர் இருக்குது எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா, அல்கலைன் வாட்டருங்கிறது உடம்புக்கு தேவையான முக்கியமான வாட்டர். இப்போ டேட்டில் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்ப பாப்புலர் ஆகிடும். இந்த ப்ராடக்டை வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட மிஷின் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணும்போது, டைரெக்டாக வேர் இஸ் அல்கலைன் வாட்டர் மேனுஃபேக்சரிங் இன் சென்னை அப்படின்னு போட்டோம், தமிழ்நாடுன்னு போட்டோம்னா இது SEO வழியாக நம்மளோட பேரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த SEO வழியாக ஃபஸ்ட்டு பேர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான காரணம், நம்மளோட ப்ராடக்ட் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அது வழியாக ரீச் பண்ணலாம், இல்லைன்னா இந்த SEOவில் செலவு பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எக்ஸிபிஷன் போடுறது. இது எக்ஸிபிஷன் போடுறது எல்லாமே டைரக்ட் கன்சியூமர் இல்லை பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பீப்புள். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸ் டு கன்சியூமர்னால் என்னன்னு போட்டிருந்தோம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கோ பிஸ்னஸ் டு கன்சியூமருக்கோ எக்ஸிபிஷன்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும். செமினார் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து வாய் வழியாக பார்க்க முடியாது, வெறும் செயல்முறை எங்களை மாதிரி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னா செமினார் வழியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த மார்க்கெட்டிங் பிளானை அதில் எழுதணும். அடுத்தது வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளானோட டீட்டெயில் அனலைசிஸ். எந்தெந்த இடத்துல இப்போ நம்ம முன்னாடியே சொன்னதோட தொடர்ச்சி தான். டிவி ஆடுனா எவ்வளோ நாளைக்கு போகும், எவ்வளோ பட்ஜெட் பண்ணுறீங்க, இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த பட்ஜெட் வழியாக எவ்வளோ ரெவென்யூ வரும், இந்த ரெவென்யூவை நீங்கள் எப்படி ரீசர்க்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அதில் கொண்டு வந்துடலாம். இது முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளானில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாட் அனாலிசிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா கம்பெனிக்கும். எந்த கம்பெனி வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அப்ரோச் பண்ண போகிறாங்கனாலும் சரி, ஃபைனான்ஷியல் அதாவது ஒரு புதுசாக பணம் வேணும்னு தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தேவையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணான்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வாட் அனாலிசிஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஆளை நாங்கள் அனுப்புவோம், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நல்ல அதுக்குண்டான குவாலிட்டியான ஆள் இருந்தால் பண்ண முடியும். ஸ்வாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா SWOT, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த்துனா மொத்தம் வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ், அதாவது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நோக்கத்தோடு எடுக்கிற ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ், அது மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட நோக்கத்தோடு எடுக்கிற ஸ்வாட் அனாலிசிஸ். இது ரெண்டும் தனித்தனியான ரிப்போர்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான்னு சொன்னதில் இதுலேயே இவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் உள்ளே போனோன்னா அதுவே பல வருஷங்கள் பேசக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் உள்ளது. இந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னிங்கன்னா பிஸ்னஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். அது வந்து அவங்க ப்ராப்பர் குவாலிஃபைடு பீப்புள் தான் வந்து எழுதினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம ப்ராடக்ட் எங்கே ரீச் ஆகும், எதனால் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தை எழுதுறது. அதுக்கு அடுத்தது வீக்னஸ், நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம எங்கே வீக்காக இருக்கோம், எதனால் நம்மளோட ப்ராடக்ட்டு நம்ம சர்வீஸோ ப்ராப்பராக போய் சேர மாட்டேன்னுது, அதேமாதிரி ஸ்ட்ரென்த்தில் வந்து எதனால் நம்ம சர்வீஸை அடுத்தவங்களுக்கு பிடிக்குது, என்ன காரணத்தினால அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரென்த்தில் கொண்டு வரணும். வீக்னஸில் வந்து என்ன காரணத்தினால நம்மள்ட்ட வரமாட்டேங்கிறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது பிஸ்னஸில் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதை வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக ஒரு தொழில் நடத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் இந்த உங்களுக்கு வந்து எங்கெங்கே இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிற சப்ஜெக்டை பார்த்தோன்னா உங்கள் நிறுவனத்துக்கு உங்களோட தொழில் இல்லை உங்களோட சர்வீஸ் எது வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும், உங்களோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம். த்ரெட்டுங்கிறது என்னென்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம், நீங்கள் எந்த இடத்துல போனீங்கன்னா எந்தெந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, லாஸ்க்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இந்த த்ரெட். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸில் ஒரு பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டில் பேசினோம். இதோட தொடர்ச்சியாக வந்து இதே ஸ்வாட் அனாலிசிஸ் இதப்புறம் பிஸ்னஸ் பிளானோட தொடர்ச்சியாக வந்து இன்னும் வரவங்களில் பார்க்கலாம். அதில் வந்து மெயினாக ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்டதையும் பார்த்து பேசலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனநோயை பற்றி பேசிகிட்ருக்கோம். அது ஒரு மனநோயா இல்லை மனநிலையா, ஏன் இன்றைக்கி எல்லாமே டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? ஒரு காலத்தில் இது கிளினிக்கலாக மட்டுமே பயன்பட்ட சொல் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு மொழி அகராதியில் உள்ளே போகிற அளவுக்கு எல்லோரும் பயன்படுத்துகிறாங்களே அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி வளரும் நாடுகளில் மிக அதிகமாகவும், வளர்ந்து வரும் நாடு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து மிக மிக அதிகமாகவும் ஆகி வரும் இந்த சூழ்நிலையில் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் வந்து அறியக்கூடிய விஷயங்கள், யாருக்கு வேணால் வரும், எந்த ஒரு இதுவும் பெரிய இதுவும் காரணங்களும் கிடையாது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து ஒரு நோய் கிடையாது. டிப்ரெஷனுங்கிறது ஒரே ஒரு நோய் கிடையாது. அதுலேயும் வந்து பல வகைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது இது பைப்போலார் டிஸார்டர் அப்படிம்பாங்க. அதாவது மேனியா அண்ட் டிப்ரெஷன் ரெண்டு சேர்ந்தது. மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சமயம் ரொம்ப அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்திலையும் கொஞ்ச காலமும், அப்புறம் ரொம்ப துக்கத்தில் கீழே விழுந்தும், இப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு பேர் பைப்போலார் டிஸார்டர்ம்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவசியமாக தேவைப்படுவது மருந்து சிகிச்சை, அதாவது சைக்கியாட்ரிக் இன்டர்வென்ஷன் ரொம்ப அவசியம். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணங்கள்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ள மூளையில் இருக்கக்கூடிய இது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளின் வேலை, அது கொஞ்சம் முன்ன பின்ன குறைபாடுகளின் காரணமாக இப்படி வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா ட்ரக்னால் இது அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து தான் பண்ணுறாங்க. ரொம்ப அதாவது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஷாக் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அது இல்லாமல் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் இல்லாமல் உள ரீதியாக ஒரு 80% டிப்ரெஷன் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக நாமெல்லாம் நம்மளை வந்து நார்மல்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சில காலகட்டத்தில் வரக்கூடிய டிப்ரெஷன் இருக்குது. அதாவது வாழ்க்கையின் ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழும்போது கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த சின்ன ஒரு பித்து நிலை வந்து ஏதாவது மரணத்தின் போது, இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய தோல்வி அல்லது அவமானம், தாங்க முடியாத ஒரு என்ன சொல்லலாம் பளு ஏற்படும் பொழுது இந்த துக்கம் நிகழலாம். அப்பொழுதும் என்ன சொல்கிறாங்கன்னா சிகிச்சை, மன சிகிச்சை, அதாவது சைக்கோதெரப்பி வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரத்திலிருந்து சில வாரங்கள் பார்க்க பொழுது எப்படி உங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிறத பற்றி. இது பேரிடர் விழும்பொழுது, அதேமாதிரி சுனாமி மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது, இல்லாட்டி போர் காலத்தில் ஒரு அதாவது மிகப்பெரிய துயர்லேருந்து அபாயத்திலேருந்து வரும் எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா பெரிய நோய் ஒன்று ஏதாவது ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அதனுடைய செகண்டரி ஃபீச்சராக கூட டிப்ரெஷன் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளவியல் ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடியே புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு செகண்டரி டிப்ரெஷன் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு பெங்களூரில் கித்வாய் மாதிரி இடங்கள்லாம் அப்போவே என்ன பண்ணாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் எம்ப்ளாய் பண்ணாங்க. எங்களோட இவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போய் அங்கெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
அப்போ நாங்கள் யோசிப்போம், இதுக்கு அதுக்கு என்ன என்ன நேரடியாக எப்படி சம்மந்தப்படுதுன்னு. எப்படின்னா உடல் ரீதியாக ஒரு நோய் வரும்பொழுது கூட மனம் துக்கமாகுது இல்லையா, அதில் கூட சில பேருக்கு டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் இருக்குது. இது தவிர இது நீங்கள் அதாவது குடி போதை கொள்பவர்களுக்கும் டிப்ரெஷன் அதிகமாக வரும். இதை வந்து கால்டஸ் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாமே. ஏன்னா இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடி வந்து நிறைய பேர் குடிக்கிறவங்க வந்து டு கோ ஹை அப்படிம்பாங்க, மேலே போகிறதுக்கும்பாங்க. ஆனால் உண்மையிலேயே குடி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மது உங்களை கீழே தான் இழுக்குது. ஆக்சுவலாக அது என்ன சொல்லுவோன்னா சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுடைய டிப்ரெசன்ட் அப்படிம்பாங்க. அழுத்துது, உங்களை உந்துதல் பண்ணல, உங்களை மேலே கொண்டு போகல, அது மன அழுத்தத்தை தான் உண்டு பண்ணுது. அப்புறம் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேறு சில விஷயங்களும் செய்யுது. அதாவது தன்னை வந்து எல்லோரும் பார்க்குறாங்கங்கிற அந்த ஒரு அதாவது பிரக்ஞையை குறைச்சிடுது, கொஞ்சம் இதில் பதட்டத்தை குறைக்குது, சின்ன தள்ளாட்டத்தில் வைக்கும் பொழுது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகுது. இந்த நிலையை தான் மக்கள் நிறைய பேர் ஹைன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையாக பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு சந்தோஷம் ஏற்படுறத விட துக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் பல பேர் பல சமயங்களில் குடிச்சிக்கிட்டு அழுகிறது உண்டு, குடிச்சிட்டு தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்வோம். இது வந்து நிறையா சம்பவங்கள் நிறையா நடக்குது. என்ன காரணம் கேட்டால், இது வந்து குடி வந்து என்ன பண்ண இன்டியூஸ் பண்ணி விட்ருவோம். அதை ஏற்கனவே துக்ககரமான ஒரு மனம். இவ்வளவெல்லாம் எதுக்குங்க பேசணும்? இது சினிமாவை எடுத்துக்கோங்க, அந்த கால தேவதாஸ் படத்துலேயும் எடுத்துக்கோங்க. ஒரு தோல்வினா உடனே குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அப்போ தோல்வினா உடனே அவங்க தேடி போகக்கூடியது அவங்க நினச்சிட்ருக்காங்க மேலே கொண்டாருன்னு. ஆனால் குடித்ததுக்கப்புறமும் இன்னும் தோல்வி நிலையில் ஒரு தத்துவ பாடல், விரக்தி பாடல், வேதாந்த பாடல் அப்படியே வந்து கீழே தான் போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு இது பேண்ட்வித்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எதன் காரணமாக கூட டிப்ரெஷன் வரலாம். டைரெக்டாக டிப்ரெஷன் தனியாக வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கலாம், 10th 12th ரிசல்ட் வரும்பொழுது பல பேர், அதாவது மாணவர்கள் எந்த கிளினிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிறவங்க, சோகால் நார்மல்ஸ், அவங்களே என்ன பண்ணுறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அதாவது அழுத்தம் இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு ஷார்ட் டேர்ம் அவங்களுக்கு அப்போது ஒரு டிப்ரெசிவ் அட்டாக் வருது. அதில் என்ன அவங்களாலன்னு பண்ணிக்க முடியாமல் வாழ்க்கை மேலே முழுவதுமாக நம்பிக்கை இழந்து தன்னை பற்றிய அதாவது சிந்தனை எல்லாம் போய் அது தன்னையே வந்து முடிச்சுக்கிற அளவுக்கு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னு கேட்டால் க்ரைசிஸ் இன்டர்வென்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நெருக்கடியான நிலைமையை உடனடியாக சமாளிப்பதற்கு மன சிகிச்சை வந்து பயன்படுது. உளவியலாளர்களும் சமூக உளவியலாளர்களும் பல நேரங்கள் எல்லாருமே மருத்துவர்களும் இன்றைக்கி என்ன கேட்டால் ஆசிரியர்களும் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இது. எப்படின்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நியூஸ் ரிசல்ட் வருதுன்னா உடனே ஹெல்ப்லைன் போடுறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் இருந்தால். அப்போ என்ன அர்த்தம்னா அந்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழும் சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. வேலைப்பளு, வாழ்க்கை பளு மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு தோல்வி வந்தால் உடனே துவண்டு போகிறது. இப்போ முன்னர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நிறைய தோல்விகள் இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு துவண்டு போக மாட்டாங்க. வேலையில்லாமல் ஒருத்தர் பல வருடங்கள் இருப்பாங்க. வீட்டில் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் முதிர்கன்னிகள் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை இது முற்றுமாக எல்லாரையும் இழந்து யாராவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இருப்பாங்க, எத்தனையோ பேர் விதவைகள் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. செய்வதற்கு எதுவுமே இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. குடும்பத்தில் கொஞ்சமாக இருக்கும், வருமானம் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, யாருக்குமே எதுவுமே பெருசாக இருக்காது வாழ்க்கை. ஆனால் அத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிற அதாவது ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல குடும்பங்களில் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி வந்தால் கூட தாங்க முடியாமல் தற்கொலையும் துக்கத்திற்கும் ஆளாகும் நிலை இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வந்து பேசிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் அவசியமானது மன ஆலோசனை, அதோட முக்கியம் மன சிகிச்சை மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம்.